ஸ்டுடியோ ஜிப்லி. தாவேகா மாநாடு, அதிமுக பிஜேபி கூட்டணி, மும்மொழி கொள்கை, ஏன் ஐபிஎல் போட்டிகள், தாய்லாந்து பூகம்பத்தை கூட புறந்தள்ளிவிட்டு இப்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த ஸ்டுடியோ ஜிப்லி தான். ஆல்வேஸ் ட்ரெண்டிங் பிரதமர் மோடி தொடங்கி அமெரிக்க வெள்ளை மாளிகை வரை பலர் இந்த ஜிப்லி ட்ரெண்டிங்கில் ஆர்வத்தோடு கலந்துகிட்டு இருக்காங்க. OpenAIயின் ChatGPT சமீபத்தில் வெளியிட்ட இமேஜ் ஜெனரேட்டர் தான் ஆன்லைனில் இந்த ட்ரெண்டிங் அலைக்கு காரணம். அதுதான் ChatGPTல ஏற்கனவே இமேஜ் ஜெனரேட்டர் இருக்கிறதே என்றால் இருக்கிறது என்றாலும் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இமேஜ் ஜெனரேட்டர் பயங்கர பரபரப்பை கிளப்பிவிட்டது. காரணம், அப்லோட் செய்யப்படும் படங்களை பிரசித்தி பெற்ற ஸ்டுடியோ ஜிப்லி அனிமேஷன் கேரக்டர்களைப் போல மாற்றி கொடுக்கிறது. வண்ணமயமான கனவு போன்ற அனிமி ஸ்டைல் ஜிப்லி பட பாணியில் மாற்றப்படும் புகைப்படங்கள் அற்புதமாக இருக்கிறது. OpenAI தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தனது புரொஃபைல் படத்தை இந்த ஜிப்லி பாணி உருவப்படமாக மாற்றியதன் மூலம் இந்த ட்ரெண்டிங் சூடுபிடிக்க மோடியின் ஜிப்லி படங்கள் அந்த போக்கின் பிரபலத்தை மேலும் அதிகரித்தது. ட்ரம்புடன் கைகுலுக்கும் மோடி, கண்ணுக்குட்டியை தடவி கொடுக்கும் மோடி, வந்தே பாரத் அருகே இருக்கும் மோடி, ராம் மந்திரில் மோடி என்று பல மோடி அனிமி படங்கள் மை ஜிஓவி இந்தியா இணையதள பக்கம் பதிவிட்டு பகிர்ந்து கொண்டிருக்கு. இதை பார்த்து பிரெஞ்சு எம்பேசி அவங்க பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரோன் பிரதமர் மோடியோடு நிற்பது போன்ற ஒரு படத்தையே பகிர்ந்து விட்டது. மோடி கசப்பாளர்களும் மோடி வெறுப்பை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பிரபல குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் கூட பதிவுகள் போட்டிருக்கார். இது போதாதுன்னு பயனாளிகள் வேறு சமூக ஊடக தளங்களில் தங்கள் சொந்த படங்களை ஜிப்லி பாணி படங்களாக மாற்றி பகிர்ந்து ஜோதியை அணையாம பார்த்துக்கிறாங்க. தங்கள் படங்களை சிலர் பகிர பல பிரபல மீம்ஸ்கள் திரைப்படங்களை இப்படி ஜிப்லி பாணியில் மாற்றி பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அந்த பரந்தாமனை கூட விட்டு வைக்கவில்லை இந்த ஜிப்லி ட்ரெண்டிங். இப்படி பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கும் அந்த ஸ்டுடியோ ஜிப்லி தான் என்ன, அதை கொஞ்சம் பார்ப்போமா? 1985 ஜப்பானிய அனிமேட்டர்களான மியாசாகி ஹயா, தகஹாடா இசா மற்றும் சுசுகி டாஷியோ இணைகள் இணைந்து உருவாக்கிய அனிமேஷன் பட தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த ஸ்டுடியோ ஜிப்லி. ஜிப்லி என்றால் பாலைவன காற்று என்று அர்த்தமாம். வால்ட் டிஸ்னி, பிக்சல்ஸ் போல இது ஒரு அனிமேஷன் பட நிறுவனம். ஆனால் கண்ணை கவரும் வண்ணங்கள், வித்தியாசமான கோணங்கள், கதாபாத்திரங்கள், அவற்றின் முகப்பாவங்கள் என்று இவர்கள் வரைந்த படங்களின் அனிமேஷன் உலக பிரசித்தி பெற்றவை. My name's Kiki and I'm a witch. Totoro? I'm a scary and powerful fire demon. It's like a dream. இப்படிப்பட்ட அற்புத அனிமேஷன் காட்சிகள் போல தங்கள் படங்களை மாற்றிக்கொள்ளதான் இப்போ போட்டோ போட்டி. எந்த அளவுக்குனா போதும் இங்க ஹவுஸ்ஃபுல் என்று ChatGPT அலறும் அளவுக்கு எங்க CPU மெல்ட் ஆகி போச்சுன்னு OpenAI இப்ப சொல்றாங்க. கூடவே காத்து நல்லா தான் வீசுது என்று இலவசமாக கிடைக்கும் இதை கட்டண வகையறாவில் கொண்டு வரவும் யோசிக்கிறாங்க. ஆனா இதை பத்தி எல்லாம் கவலையே படாம இந்த CPU மெல்டிங்குக்கே மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ். இருப்பினும் இந்த போக்கு அறிவுசார் சொத்துரிமைகள் மற்றும் AI உருவாக்கிய கலையின் நெறிமுறை தாக்கங்கள் குறித்து குறிப்பிடத்தக்க விவாதத்தை தூண்டியுள்ளது. 50 ஆண்டு காலமாக யாரோ உழைத்து உருவாக்கிய ஒரு கலைப்பாணியை எளிதாக வேறு யாரோ பயன்படுத்துவதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த ஸ்டுடியோ ஜிப்லியின் மியாசாகி ஹயா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் செயல்களை வாழ்க்கைக்கே ஒரு அவமானம் என்கிறார். ஆனாலும் என்ன செய்ய, தற்போது இருக்கும் காப்பிரைட் சட்டங்கள் ஏஐக்கு சாதகமாகத்தானே இருக்கிறது. இந்த நிலையில யாரும் தன்னுடைய தனித்துவமான பணியை பயன்படுத்துவதை தடுப்பது என்பது கடினமான காரியம்தான். இந்த ஜிப்லி பாணி படங்கள் அரசியல் சர்ச்சைகளுக்கும் வழிவகுத்துள்ளது. உதாரணமாக, ஆவணமற்ற புலம்பெயர்ந்தவர்களின் காவலை சித்தரிக்க ஜிப்லி பாணியில் ஏஏ உருவாக்கிய படத்தை வெளியிட்ட பிறகு வெள்ளை மாளிகை விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் சூழல்களில் ஏஏ உருவாக்கிய ஊடகங்களின் நெறிமுறை பண்பாடு குறித்த கேள்வியும் எழும்பியுள்ளது. இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறதோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பொறுத்திருந்து பார்ப்போம்.